நான் சாரி, நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஷூட்டுக்கு வர டைம் ஆகுது பாஸ். ஆனால் இல்லைண்ணா, வண்டி என்னண்ணா பண்ணி வச்சிருக்க? போன வாரம் அலைன்மெண்ட் விட்டே அவன் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். தெக்கை வடைக்கும் ஆடிக்கிட்டே இருக்குது. எங்கே போய் வண்டி ஓட்டுறது? அலைன்மெண்ட்லாம் பிரச்சனை இருக்காது. முதல்ல காற்று இருக்கான்னு பார்த்தியா நீ? நான் பார்த்த அந்த அளவுக்கு பஞ்சர் ஆன மாதிரி தெரிலண்ணா, காற்று இல்லாத மாதிரியும் தெரில. எங்கே சாமி? காற்றே இல்லை சாமி. அப்படியே மைல்டு பஞ்சராக இருக்குமோ? ஸ்பேர் வீல் மாற்றிட்டுமா? பஞ்சரெல்லாம் இல்லை. நீ நேரத்துக்கு பஞ்சராக இருந்தால் மொத்தமாக மொட்டையாக இருந்திருக்கும், மொத்தமாக அமுங்கி ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். காற்று கம்மியாக இருக்குது, நீ காற்றே அடிக்கலை. பின்னாடி ஒரு பார்சல் போன வாரம் வந்துச்சு, அது பார்த்தியா? நான் ஆமாண்ணா, ஏதோ ஆக்ரோ கேலக்ஸி போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளெக்டரும் வந்திருக்கு. இதில் காற்றடிக்கிற மிஷினா? ஆமாம், காற்றடிக்கிறதுக்கு தான் இந்த மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இது காற்றடிக்கிறது மட்டும் இல்லை, மல்டி பர்பஸான ஒரு டிவைஸ் இது. எஸ், இந்த பவர் பேங்க் சைஸில் இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் தான் போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் அகாரோவுடைய ப்ராடக்ட். இது ஒன்லி டயர் இன்ஃப்ளேட்டர் மட்டும் இல்லை, இது நீங்கள் ஃப்ளாஷ் லைட்டாகவும் பயன்படுத்திக்கலாம், பவர் பேங்காகவும் பயன்படுத்திக்கலாம். மல்டி பர்பஸ் டிவைஸ் இது. வாங்க டயரை எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்க்ரீனில் தான் நீங்கள் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிவைஸ் வந்து நீங்கள் போர்ட்டபிள் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ப்ரெஷர் வந்து இங்கே காட்டுது உங்களுக்கு. அண்ட் என்ன விஷயத்துக்கு நீங்கள் காற்று ஃபில் பண்ணுறீங்க அது வந்து மெனு செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ கார் அப்படிங்கிறது இதில் டிஸ்பிளேயில் காட்டுது. அது கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பைக், சைக்கிள் அண்ட் பால். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ப்ரெஷரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 36, 37, அதாவது 5 PSIலிருந்து 150 PSI வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ரெஷரை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டிவைஸ் இது. இந்த டிவைஸோட டியூப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வர்றதே காருக்கு அடிக்கிற மவுத் தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்கள் வந்து ஃபுட்பாலுக்கோ அல்லது காருக்கோ, சைக்கிளுக்கு, பைக்குக்கு இதுக்கெல்லாம் அடிக்கிறது தனித்தனி வேறு மவுத் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து ஃபிட் பண்ணலாம் வாங்கோ. ஸோ டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ PSI ப்ரெஷர் இருக்குங்கிறது இதில் காட்டும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 PSI தான் இருக்கா. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன ப்ரெஷர் தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணணும். எனக்கு தேவையான ப்ரெஷர் 33 PSI. ஸோ 33 PSI செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரெஷர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரெஷர் வரைக்கும் ரீச் ஆகி இந்த டிவைஸ் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஸோ ஓவர் ரன் ஆகும், ஹீட்டிங் ஆகும், அந்த மாதிரி இஷ்யூலாம் எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம், இது வந்து பஞ்சருக்கு ஒரு ரிப்பேர் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒன்லி டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான். இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து பவர் பேங்க் ஃபெசிலிட்டியும் இருக்குது. 2000 mAh 2 பேட்டரி இருக்குது. ஸோ கீழே இருக்கிற இந்த USB போர்ட்ஸ் மூலமாக நீங்கள் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி என்ன வேறு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருந்தாலும், ஃபோன் இருந்தாலும் நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். அந்த வசதியும் இதில் இருக்குது. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான அகரோவுடைய போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் டிவைஸ் உங்களுக்கு பிடிச்சதா? யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. அல்லது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவசியம் செக் பண்ணி பாருங்கள்.